குமார், இது இது ஏன் இது ஒரு பேசு பொருளாகுது? முதல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில சமரசம் அப்படின்னு சொல்லுவதோ, இல்ல டெல்லிக்கு போனாலே பிரதமரை சந்திச்சாலே ஒரு விசாரணையெல்லாம் கைவிட்டுருவாங்கன்னு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற ஒரு கட்சி சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அதிமுக திமுகவுக்கு ஒரு பாஜக சாயத்தை பூசணும்னு நினைக்கிறாங்களா? விஜய் சொல்றதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, சுமந்த் கேட்ட மாதிரி பாஜக நினைச்சிருந்தா, பிரைம் மினிஸ்டர் நினைச்சிருந்தா அந்த அப்பாயின்மெண்ட்டை தவிர்த்திருக்க முடியும். தனிப்பட்ட சந்திப்பு அவரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர் ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? இப்படி நிறைய குழப்பம் இருக்கு. செந்தில் சொல்றாரு இது மாநில உரிமைக்காக பிரதமரும் முதலமைச்சரும் சந்திச்சுக்கிறாங்க, மற்றபடி சண்டை, அரசியல் சண்டை இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு. இல்ல இதுக்குள்ள ஒரு அரசியல் சமரசம் இருக்குன்ற ஒரு பார்வை. உங்கள் கோணம் என்ன? இதுல செந்தில் சொல்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டோட பிரதமர் 12வது ஆண்டு போய் கொண்டிருக்கிறது. இவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், நம்முடைய முதலமைச்சர். அவர் பல கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு பல வாரங்களாக சண்டை ஆரம்பத்திலிருந்து போயிட்டு இருக்கு. கோபேக் மோடி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த முதல்ல இந்த ப்ரோக்ராம்ல திரு சுமன் ஸ்ரீராமன் சொன்னது போல அப்போ நடந்துக்கிட்டது. இப்போ நடந்ததுல இவர் நான் கலந்துக்கவே மாட்டேன்னு சொன்னது இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் இடையில இப்போ இந்த ரைடு சமாச்சாரங்கள் இப்போ சமீபத்தில் வந்ததுனால இந்த சந்தேகங்கள்லாம் வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல, இந்த ரைடை பற்றி இப்போ சமீபத்தில் நடந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு ஸ்டே பண்ணி இதெல்லாம் இப்போ எல்லாம் கடந்த வாரத்தில் நடந்த இது, அதை ஒட்டி இது நடக்கிறதுனால இந்த சந்தேகங்கள் வருது. என்ன சந்தேகம்? இல்ல அதான் இந்த ரைடு இது விஷயமா ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ண போயிருக்காரா என்ன? அது தனியார் அமைப்பு இல்லையா அமலாக்கத்துறை? அது நான் அதை பத்தி நான் அது உள்ளே வரல. நான் அது உள்ள வரல. நீங்களே இப்ப இந்த விவாதத்துக்கு இந்த விவாதத்தை வைக்கிறது காரணமே அதான். அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் ஒரு கேள்வி இப்படி புரிஞ்சுங்களேன். நம்ம விஜய் அவர்களை விட்டுருவோம். செந்தில் அவர் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என்ன சந்தேகம்? இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்குன்னு திரும்ப சொல்றதான் அர்த்தம் என்ன? அது இவரை வீக்கெண்ட் பண்றதுக்காக சொல்றது சார். அதாவது இவரு தைரியம் இல்லாதவர். நேற்று ஒன்று பேசினார், முந்தா நாள் ஒன்று பேசினார், இன்னைக்கு ஒன்று பேசினார், இப்போ போய் அங்கே போய் இவ்வளவும் பேசிட்டு மகன் ஒரு பக்கம் பேசினார், மோடியாவது ஈடியாவது மோடியாவதுன்னெலாம் சொல்கிறாரு. இவரும் ஒரு தடவை எந்த வந்தாலும் முடியாதுன்னு கூட சொன்னார் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால். இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ தங்களுக்கு ஒரு காரியம், இப்போ அவங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்போ இவர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றியோ அதனுடைய அவசியத்தை பற்றியோ தங்களுக்கு ஒரு காரியம். ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் சொல்லுங்க. பயந்து போயினா இதுல என்ன பயம்? அங்க போய் அதாவது இவர்கள் அதை அவருடைய ஒரு முதலமைச்சராக இந்த கூட்டத்துக்கு போகணுமான்னா 100% போகணும். இவர் கடந்த 3 ஆண்டுகள் போகாமல் இருந்தது அது ஒரு பெரிய மைனஸ். முதலமைச்சர் தான் செய்வாங்க. இப்போ 4-5 பேர் செய்திருக்காங்க. அதுக்காக இவரும் செய்யணும்னு நான் சொல்லலை. இது போகிறது ரொம்ப அவசியம். இது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக நடக்கக்கூடிய கூட்டம். எல்லாரும் சேர்ந்து பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட் இவங்க எல்லாம் கொடுத்தது அவங்க அடுத்தால இந்த சூழ்நிலை இருப்பதனால் அவர் பேசியிருக்காரு. ஆனால் பிரதமர் எதுவும் அவர்கிட்ட பெருசா ஒன்றும் இதுக்கு ரியாக்ஷனோ அது ஒன்றும் பண்ணல. எதுக்கு ரியாக்ஷன் பண்ணல? இல்ல இவர் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தது எல்லாம் நம்ம என்ன கேட்டு ரியாக்ஷன் பண்ணல, என்ன கேட்கலங்கிற செய்தி. எனக்கு புரியல விஜயன். இது உண்மையிலே இது ஒரு பெரிய கண்டென்ட். அவமரியாதை மன்னிக்கணும், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இவர் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாரு. முதலமைச்சர் என்ன பேசினாரா? அதான் முதலமைச்சர் போய் ஈடியை பத்தி ஏதோ பேசினாரா, பிரதமர் மாட்டேன்னு சொன்னாரா? எனக்கு புரியும். அப்ப மத்தவங்களுக்கு ஓகே சொன்னாரா சார்? எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னாரு என்ன சார்? பல தகவல்கள் கொண்டு தான் மாட்டேன் அப்படியே போடுங்க. நீங்க இல்ல தகவல்கள் இல்ல திருக்குமார், ஒரே ஒரு பாயிண்ட். அப்ப முதல்வர் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு கூட நீங்க கற்பனை குதிரைக்கு எல்லை இல்லாம பறக்க விட்டீங்க. அத பிரதமர்கிட்டயே சொன்ன மாதிரியும் பிரதமர் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி யார் சொன்ன? ஒண்ணு பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை பார்த்தார் தனியாக, இதெல்லாம் கேட்டாரு, நான் அது முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க.
அப்படிதானே சார் நீங்க எந்த முடிவுக்கு வந்தீங்க? இல்ல சார், அங்க ரைட பத்தி பேசினாரு. டெல்லியில உள்ளவங்க யாராவது பத்திரிகையாளர்கள் அங்க பாராளுமன்றத்தில் உள்ள பத்திரிகையாளர் யாராவது தெரிஞ்சிருந்தா செந்தில்வேல் கேட்டா தெரிஞ்சிரும். இது நான் சொல்றது தெரிஞ்சிரும். உங்களுக்கு யார் சொன்னது ரைட பத்தி பேசினாரு? தகவல் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவலா எனக்கு நான் தெரியாது. சொல்லட்டுமா? நான் எதையும் கேட்கிறேன். நான் கேட்டே சொல்றேன். கொஞ்சம் இருங்க சார். நீங்க நான் சொல்றேன். கம்மன் இருங்க. பத்திரிகையாளர்கள் நடந்துங்க. கொஞ்சம் இருங்க திருக்குமார், நான் என்ன சொல்றேன்? இல்ல காத்துருங்க. கொஞ்சம் இருங்க. நீங்க பேசும்போது உங்களுக்கு அடுத்த ரவுண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் திருக்குமார், இப்ப நீங்க முதல்வர் ரைட பத்தி பேசினாரு, பிரதமர் அதெல்லாம் கேட்க, இதெல்லாம் புலனாய்வு இதழ்கள் யூடியூப்ல எல்லாம் பேசிக்கிட்டோம். அதை விட்டுறலாம். நம்ம விவாதத்துக்குள்ள பாயிண்டடா பேசுவோம். ஏதாவது தரவுகளோடு பேசுவோம். தரவுகளோட ரெண்டு பேரும் சொன்னா தான் நமக்கு அதைத்தான் தரவுகளா எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்ல. உங்கள் கோணம் என்ன இதுல? இல்ல நான் முதலமைச்சர் போனதையோ அவர் பார்த்ததையோ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். என் கேள்வி அதிமுக தாவேகா இதுல ஏன் அவங்களுக்கு ஒரு சந்தேகம்? மறைமுக அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜை குறைக்கிறதுக்காக அவங்க பேசத்தான் செய்வாங்க. அரசியல்வாதிகள் அப்படிதான். இவங்க போனா அவர் பேசுவாங்க, அவங்க போனா இவங்க பேசுவாங்க. அவ்வளவுதான். இதனால எந்த அவங்களுக்கு வேற எந்த உள்நோக்கமும் இருக்குது. சுமந்த் அவர்கள் சொல்றார் பாஜகவுக்கே ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கு திமுக. ஒரு முதலமைச்சர் வாரன் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லணுமா? சொல்லணும் எதிர்பார்க்கறீங்களா? பிரதமர் செஞ்சிருக்காரு. நேர காலம் இருந்தா டெல்லியில இருந்தோ இல்லாமலோ அல்லது வேற ஏதாவது மீட்டிங் இருந்தா அப்படி சொல்லுவாங்க. அதர்வைஸ் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுப்பாங்க. 5 நிமிஷம் பேசணும்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது சார். அது அப்படி சொன்னாது ஒரு ஆணவ தலக்கணத்துல பேசுன மாதிரி ஆயிடும். இந்த பிரதமர் அப்படி சொல்ல மாட்டார். அதிமுகவுக்கே திமுக பாஜகன்னு சொல்லி தாங்க எதுவும் தாவேகாவோட போயிரலாம். என்ன எல்லாத்துக்கும் டவுட் ஏன் வருதுன்னா, போன தடவை இவங்க எல்லாம் ஒரே லாபியா இருந்து எல்லாரும் போகாம இருந்தாங்க. இந்த தடவை அவங்க எல்லாம் போல இவர் எப்படி போனாரு? இந்த நேரத்தில் போயிருக்காரு. இந்த மாதிரி ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் போயிருக்காரு. அதனால ரிக்வெஸ்ட் பண்ண போயிருக்காரு. போனது போகாது, பேசுனது பேசாதது, இதை பத்தி பேசுனது, இடி விஷயத்தை பேசுனது பயன்படுத்திக்க பாக்குறாங்க. அது அப்படித்தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல.